தஞ்சை பெரிய கோயில் எப்படி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பழமையான கட்டடமோ அதே மாதிரி தான் ஜப்பானுக்கு ஹாரியூஜி பகோடா அப்படிங்கிற இந்த கட்டடம் 1350 வருஷத்துக்கு முன்னாடி 670வது வருஷத்தில் இந்த ஹாரியூஜி பகோடா கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இப்போ இவ்வளோ பழமையான கட்டடம் அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் இன்னும் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஜப்பானில் பொதுவாகவே நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும்ல, அதில் ரிக்டர் ஸ்கேலில் 7.0 இது சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம். இந்த 7.0க்கு மேலே இருக்கக்கூடிய நிலநடுக்கங்கள் இந்த ஹாரியூஜி பகோடா இருக்கக்கூடிய இடத்துல 46 முறை ஏற்பட்டிருக்கு. ஆனால் எந்த முறை இந்த கட்டடத்துக்கு எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்படல. இப்போ வரைக்குமே அது ஸ்ட்ராங்கா நிக்குது. இப்படி இவ்வளவு வருஷம் தாங்கி இந்த கட்டடம் நிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கம்பு தான். எப்படின்னா, இப்போ அந்த கட்டடத்துல மொத்தம் 5 மாடிகள் இருக்கு. இந்த 5 மாடியில் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரக்சரையுமே இன்னொரு ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் பண்றதுக்காக ஆணிகளை பெரிய அளவில் அவங்க பயன்படுத்தவே இல்லை. எல்லாத்தையுமே இன்டர்லாக்கிங் முறையில தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா, இப்போ ஒரு பூகம்பம் ஏற்படும் போது ஒரு கட்டடம் ஒட்டுமொத்தமாவே அப்படியே ஆடும். அப்படி ஆடும்போது அந்த பூகம்பத்தோட சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக ஆடி அந்த மொத்த பில்டிங்குமே அப்படியே சரிஞ்சிடும். ஆனா இந்த ஹாரியூஜி பகோடால அப்படி நடக்காது. ஏன்னா இன்டர்லாக்கிங் முறையில் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே பூகம்பத்தப்ப தனித்தனியாக தான் அசையும். அப்படி அசையும் போது அந்த 5 மாடிகளுமே ஒரு மாடி ஒரு பக்கம் அசைச்சுன்னா இன்னொரு மாடி இன்னொரு பக்கம் அசையும். இப்படி தங்களுக்குள்ளேயே பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பூகம்பத்தால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அடுத்த முக்கியமான விஷயம் அந்த கம்பு. இப்போ பில்டிங்கோட மொத்த நீளத்துக்குமே நடுவில் இந்த கம்பு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சின்பஷீரா அப்படின்னு பேரு. இதை அந்த பில்டிங்கோட மொத்த நீளத்துக்குமே கனெக்ட் பண்ணாம ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே முக்கியமான சில இடங்கள் அப்படின்னு மார்க் பண்ணி அந்த இடத்துல மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது என்ன வேலை செய்யுதுன்னா, பூகம்பம் ஏற்படும் போது ஏற்கனவே பில்டிங்கை காப்பாற்றுறதுக்கு இன்டர்லாக்கிங் பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டோம். இது போக ஒருவேளை அந்த பூகம்பத்தால் இன்னும் அதிகமான லோடு வந்து சேருது அப்படின்னா அந்த லோடை இந்த சின்பஷீரா தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அது தனியாவே அந்த பக்கமா இந்த பக்கமா அசைஞ்சு கொடுக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா லோடு வந்துச்சுனாலும் அதை இந்த சின்பஷீரா தாங்கிக்கிட்டு இந்த பில்டிங்க்கு ஒட்டுமொத்தமா எதுவுமே ஆகாம அது காப்பாற்றி கொடுத்துரும். இப்படி அந்த காலத்துல இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் முழுசா பயன்படுத்தினதுனால தான் இந்த ஹாரியூஜி பகோடா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயில், இந்த மாதிரியான கட்டிடங்கள் எல்லாமே காலத்தை கடந்தும் இப்போ வரைக்கும் நிக்குது. அப்ப காலத்தை கடந்து நிக்கக்கூடிய ஒரே விஷயம்னா அது தொழில்நுட்ப வளர்ச்சி தான். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது